பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? அல்லேலூயா. இவ்வளோதான் சித்தமா? அல்லேலூயா. சார், இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், பக்கத்துலேயே நெருங்க முடியல. யாருக்காவது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்காடா? டே இருக்கு, அவனுக்கே பிரச்சனை இருக்கான். அப்போ இன்றைக்கி தலைப்பை எடுத்தேன். ஆண்டவரே, இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன தலைப்பை கொடுக்கலாம்? ஒரு வித்தியாசமாக, நான் எப்போவுமே எந்த செய்தி கொடுத்தாலும் ஒரு டாபிக் வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் அதுலேருந்து ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். வந்தவங்களே நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன், வராதவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. சார், இன்றைக்கு உரிய தலைப்பு, பிரச்சனை பெரிதா, தேவன் கிருபை அதை விட பெரிது. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னா, பிரச்சனை எப்படிங்க பெரிதா, ஆனால் தேவனுடைய கிருபை சொல்லுங்க அந்த பிரச்சனையை விட பெரிதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை. டிஃபிகல்ட்டி இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் ஆவியான உங்களோட பேசட்டும். உன் கண்ணீர் தேவனுடைய கிருபையை காட்டிலும் சிறிதுதான். உன் கண்ணீரை விட பெரியது தேவ கிருபை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை பிரச்சனையை காட்டிலும் பெரிது, சோதனையை காட்டிலும் பெரிது, வியாதியை காட்டிலும் பெரிது, தோல்வியை காட்டிலும் பெரிது, நெருக்கத்தை காட்டிலும் பெரிது, கடன் சுமையை காட்டிலும் பெரிது. எனக்கு யாரெல்லாம் இந்த பூமியிலே எனக்கு டஃப்பான என்னுடைய லைஃப்ல இவங்க தான் எனக்கு பெரிய பார்ட். இவங்களால தான் என் குடும்பம் இப்படி இருக்கு, இவங்களால தான் என் குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை, இவங்களால தான் நான் எழும்ப முடியல, இவங்களால தான் என்னால் படிக்க முடியல, இவங்களால தான் என்னால் சம்பாதிக்க முடியல. சோத்திர ஆண்டவரே, இவங்களால தான் என்னால் முன்னேற முடியல. இவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால தான் என்னுடைய மைண்ட் எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்களை பார்க்க இவங்களை நினைக்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க சிந்தனை என்னை போட்டு வாட்டுதுன்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறதா தேவ பிள்ளையே, இன்னைக்கு சொல்லுங்க, அவனை விட தேவனுடைய கிருபை பெரிது, அவளை விட தேவ கிருபை பெரிது, அந்த போராட்டத்தை விட தேவ கிருபை பெரிது, அந்த நெருக்கத்தை விட தேவனுடைய கிருபை பெரிது, அந்த வியாதியை விட பெரிது. ஒருவேளை வியாதி உன்னுடைய பார்வையிலே ஆமென் சோத்திரம் அது பெரிதா இருக்கும், ஸ்கேனிங் ரிப்போர்ட் பெருசா இருக்கும், பிளட் ரிசல்ட் பெருசா இருக்கும். சொல்லுவாங்க 100ல் ஒருத்தருக்கு தாங்க இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு, லட்சத்தில் ஒருத்தருக்கு தாங்க இந்த மாதிரி வியாதி வரும்னு. சில நேரத்தில் பயமா இருக்கும். 100ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் சொல்லும் போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி நம்முடைய மைண்ட் ஃபெடப் ஆயிடும். நண்புக்குரிய கத்துட்டு பிள்ளையே, மனுஷன் சொல்றது லட்சத்தில் ஒருத்தருக்குன்னு, மனுஷன் பார்க்கறது பெரிய வியாதியா, ஆனால் கர்த்தர் அதை அணுவை போல, அவருடைய பார்வைக்கு அணுவை போல, கடுகளவை போல, மலையை பார்க்கும்போது பெரிதாய் தோன்றும், கடுகை பார்க்கும்போது சிறிதாய் தோன்றும். ஆனால் சிறிதளவு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையளவு பெரிதான போராட்டத்தை, மலையளவு இருக்கிற பிரச்சனைகளை சர்வசாதாரணமா எனக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். நண்புக்குரிய வாழ்க்கையை தேவ பிள்ளையே, இந்த திருமண வாழ்வு, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைங்க. குழந்தை பிறந்த நாள்ல இருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு கல்யாணம் நடந்தது அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு இவ வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு இந்த வேலைக்கு போய் சேர்ந்தேன் அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசுறேன்னா. இந்த மாசம் தொடங்குச்சு, அந்த தொடங்கின நாள்ல இருந்து பிரச்சனைங்க. எதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள போனேன்னு தெரியல. இந்த வாடகைக்கு என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு இந்த வீட்டை வாங்கணும் அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. என்னைக்கு இந்த வண்டியை வாங்கணும் அன்னையிலிருந்து பிரச்சனைங்க. சார், என்னைக்கோ ஏதோ இந்த கிளாஸ்ல போனது வந்து பிரச்சனை சார். ஏதோ ஆமென் சோத்திரம் சந்தோஷம் நினைச்சு எதிர்பார்த்த சார். ஆனா அந்த சந்தோஷத்துல உள்ள போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை, என்னால முயல, இன்னைக்கு வரைக்கும் முடியல, அதுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு சார். என்ன சார் பதிலா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு,
பிரச்சனையை காட்டிலும் கிரேஸ் 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 கிரேஸ். ஓ பிரைஸ் காட். யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீ ஏதோ பிரச்சனை வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஏதோ சொத்து பிரச்சனையில உள்ள உட்கார்ந்துருக்க, ஏதோ உன்னுடைய குடும்ப தகராறுல உள்ள உட்கார்ந்துருக்க, ஏதோ உன் பிள்ளைக்குள்ள ஏதோ தகராறு உள்ள உட்கார்ந்துருக்க. உன்னால வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, தெரிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை, மறைந்திருக்கிற பிரச்சனை, யாருக்கோ தெரிந்த பிரச்சனை. எனக்கு தெரியும் போது உடல் பயம். கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறாரு. கிருபை அதை விட பெருசு. கிருபை என்றால் கிரேஸ். அப்படின்னா கிரேஸுக்கு அர்த்தம் சொல்லட்டுமா? வாங்கின கடனை கவர்மெண்ட் தள்ளுபடின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருந்த வியாதி பாசிட்டிவ் சொல்ற இடத்துல நெகட்டிவ் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ ஃபெயிலுங்கிற இடத்துல நீ பாஸ்னு ஒரு ரிசல்ட் வந்தா எப்படி இருக்கும்? நீ போன ரிசல்ட், நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்க, 2 அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்ட, 3rd ரவுண்ட்ல உனக்கு என்ன வரும்னு பயந்துட்டு இருக்கிற. இப்போ இந்த 3rd ரவுண்ட்ல செலக்ஷன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஹalleluya, ஆமென். அட்டெம்ப்ட், ஆமென், ஹalleluya. இந்த காலேஜில் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆச்சுன்னு அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு அரியர். ஐயா எத்தனையோ அரியர் ஐயா, ஒரு அரியர். அதே எப்படியாவது எழுது. இன்னைக்கு சொல்லட்டுமா, அந்த ஒரு அரியர் நீ வந்து பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி ரிசல்ட் வந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு பிடிச்சிச்சா மாப்பிள்ளை பிடிச்சிச்சான்னு சொல்லி இந்த பொண்ணு பார்க்க போன நேரத்தில் மாப்பிள்ளை வாயிலேருந்து இல்லை பொண்ணு வாயிலேருந்து அந்த பிள்ளை பிடிச்சதுன்னு சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அந்த ரிசல்ட். சார் குழந்தை பிறப்பதற்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லையோ இல்லை வெளியோ உட்கார்ந்து இருக்கும்போது அந்த லேபர் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு பொண்ணா பையனா பொண்ணா பையனா பொண்ணா பையனா அந்த ரிசல்ட். ஹலோ ஹலோ, சோத்திரம். சில நேரத்தில் நமக்கு பொண்ணா பையனான்னு வராது. பொண்ணு தான் பிறந்தா நான் நினைச்சேன், ரிசல்ட் அவ்வளோதான் மேட்ருக்கு. பையன் பிள்ளைனால நினைக்காது. எப்பவுமே ரிசல்ட்டுக்கு ஒரு மனுஷன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு சொல்றேன், கவர்மெண்ட் ரிசல்ட் 108 வந்துருச்சு, 118 வர்ற வரைக்கும் ரிசல்ட். ஹalleluya. முதலமைச்சர் யார் 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 ரிசல்ட். எப்பவுமே ஒரு மனிதன் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. பாஸ் ஆஃப் ஃபெயிலா ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. ஒரு வீடு சொல்லிட்டு வந்திருப்போம், அந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் ரிசல்ட். ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்போம், அந்த லோன் கையில கிடைக்கிற வரைக்கும் ரிசல்ட். சொல்லுங்க, நீ உங்களெல்லாம் பார்த்தா செய்தி வரும்னு நினைக்கிறீங்க. ஏதோ கத்தனை கூட இருக்கிறனால உங்களெல்லாம் பேச வைக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே ரிசல்ட்டுக்கு எல்லாருமே காத்திருப்போம். ஆமென். ஒரு வீட்டை கட்டிட்டோம், அந்த வீட்டுக்கு ஆமென் அந்த கிரைய முடிகிற வரைக்கும் ரிசல்ட். ஒரு எதிர்க்கட்சிக்காரன் நம்ம மேல ஒரு கேஸை போட்டா, நம்ம மேல போட்ட கேஸை வந்து அது ஃபைனல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது ரிசல்ட் வருது. இது வாழ்வா சாவாங்கிற ரிசல்ட். இந்த இடம் உனக்கா அவனுக்காங்கிற ரிசல்ட் இன்னைக்கு ஜட்ஜ் கையில தான் இருக்குது. இந்த கிரீனிங்ல போட்டு கையெழுத்து போட்டு ஒரு சீல் போட்டு இந்த மனுதாரருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் ரிசல்ட். சார் இன்னைக்கு ரிசல்ட் எதிர்ப்பு சொல்ல போறீங்க? பிரச்சனை பெரிதா இருக்கலாம், ஆனா கிருபை. சொல்லுங்க கிருபை. சொல்ல கிருபை. வியாதியோட வந்திருக்கிற இப்ப சொல்ல ரிசல்ட். 102 டிகிரி ஃபீவர் இருக்கு, ஐயோ ரிசல்ட் 97.5 ரிசல்ட்டுக்கு ஒரு தெர்மாகோலை வச்சு தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ண அந்த ரிசல்ட். கோவிடுக்கு வந்தபோது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நெகட்டிவா பாசிட்டிவா பயந்ததே இந்த கோவிடுக்கு தான். ரிசல்ட் நல்லா இருக்குல்ல பாயிண்ட். ரிசல்ட் ஹalleluya. ரிசல்ட் நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஆமாவா இல்லையா? கோவிட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஃபுல் டே ஃபுல் நைட் காத்திருப்போம். இன்னைக்கு சொல்ற கர்த்தங்களோட பேசுறாரு. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ரிசல்ட் நெகட்டிவாவே நீ நினைச்ச இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை பாசிட்டிவ் ஆக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் ஆக்குவேன், நெகட்டிவ் ஆக்க வேண்டிய இடத்துல நெகட்டிவ் ஆக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, ஏதோ பிரச்சனையா உன் கண்ணுல நீ பெருசா நினைச்சியோ அதை விட பெரிதான கிருபை. இன்னைக்கு தலைப்பே பயங்கரமா இருக்குங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனையை எதெல்லாம் எவன் பிரச்சனையோ அவனை காட்டுல கர்த்தர் பெரியவன். எது பிரச்சனையோ அவனை காட்டுல பெரியவர். மாமனார் பிரச்சனையா அவரை காட்டுல பெரியவர். மாமியார் பிரச்சனை அவரை காட்டுல கர்த்தர் பெரியவர். ஒரு கணவர் பிரச்சனை அவரை காட்டுல கர்த்தர் பெரியவர். மனைவி பிரச்சனை அவரை காட்டுல பெரியவர். சாத்தான் தாயா பிரச்சனை, அவனை காட்டிலும் கிருபை பெரியது. ஹாய்களை தட்டி ரிசல்ட்
ரிசல்ட், குட் ரிசல்ட். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு இந்த கால வேளையில நான் ஒரு ரிசல்ட்டுக்காக தான் சபைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும், எனக்கு ஒரு பதில் வேணும். உங்க பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு சாமுவேலை போல இரவெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் பேசுவாரா? அவன் விளக்கு அணைவதற்கு முன்பாக சென்று அவன் படுத்திருந்த பொழுது ஐயோ கர்த்தர் பேசுவாரா? ஒரு முறை சாமுவேல் கிட்ட பேசணுன்னு என் ஆண்டவர் அவனுக்கு ரிசல்ட் அவன் காது வரைக்கும் போகலன்னு தெரிஞ்சோடனே அவர் கோவப்படலை. மனுஷன் ஒரு தடவை சொல்லுவான், ரெண்டாவது தடவை சொல்லுவான், மூணாவது தடவை உன்னை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவான். ஆண்டவர் எப்பவுமே அப்படி இல்லை. என் காதில் கேட்டு எஸ் பாஸ், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், நான் ஒபே, நான் கீழ்ப்படிகிற வரைக்கும் என் கூட பேசிட்டே இருப்பாரு. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர் சொல்லும் போது அவர் ரிசல்ட் காது வரைக்கும். இவ்வளவுதான் என் பிள்ளைய ரிசல்ட், என் மகளுடைய ரிசல்ட், என் குடும்பத்தினுடைய ரிசல்ட் எனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும். வாக்குத்தத்தங்கள் என் அடைய வரைக்கும், செல்லும் வரைக்கும், வந்து சேரும் வரைக்கும். ஒரு தடவை சொன்னாரு, ரெண்டு தடவை சொன்னாரு, மூணாவது தடவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்ற வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருந்தாரு. நான் நினைக்கிறேன் நீ போன வார செய்தியை கேட்டு நீ மனம் திரும்பலைங்கிறதுனால மீண்டும் உங்களோட பேசுறாரு. போன வாரம் கேட்ட செய்திக்கு நீ ஒப்பு கொடுக்கறதுனால மீண்டும் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சாத்தான்ட சொல்லுங்க, உன்னை காட்டுல கர்த்தருடைய கிருபை. இப்ப புரியுதா? கிருபைன்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ரிசல்ட். என்ன பியூட்டிஃபுல் வேர்ட், பியூட்டிஃபுல் வேர்ட். ஒரு மனுஷன் பதில் கிடைக்கிற வரைக்கும், பொண்ணு பிடிச்சதுன்னு சொல்ற வரைக்கும், அந்த பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சதுன்னு சொல்ற வரைக்கும் ஒரு பெற்றோருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கும். பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அந்த தாயினுடைய உள்ளம் துடிச்சிட்டே இருக்கும். அந்த தகப்பன் ஆமேன் மகளே ஆமேன் உனக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்ற வரைக்கும் அந்த அப்பாவுடைய இருதயத்தை பார்க்கணும், துடிச்சிட்டே இருக்கும். தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வரைக்கும் அந்த தகப்பனுடைய இருதயம் துடிச்சிட்டே இருக்கும். அந்த பிள்ளையோட வாயில் இந்த நல்ல வார்த்தை ஆமேன் சொல்லும். அந்த பைபிள் சொல்லுகிறது, எலியாசர் சொல்வாரு ஆமேன் வாய்ப்பிறப்பு, ஆமேன் ஆமேன் லாபான் சொல்வான் அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம். அந்த இடத்துல சொல்லட்டுமா, போகிறையான்னு ஒண்ணு நான் போறேன்னு சொல்ற அந்த ரிசல்ட் சொல்ல, அந்த ரிசல்ட் லாபான் காத்துட்டு இருக்கிறான், எலியாசர் காத்துட்டு இருக்கிறான். நீ போகிற இடம் உனக்கு தெரியாது, உனக்கு வஸ்து கிடைச்சிருச்சு, பொன்னாபரணங்கள் கிடைச்சிருச்சு, ஆனா நீ போறதுக்கு ரெடியா? உன்னவரை நீ இன்னும் பார்க்கல, ஆனா நீ போறதுக்கு ரெடியான்னு அவர் ரெடினா நான் போறேன்னா அப்பதான் தகப்பன் தாய் சொல்ற ஒரு 10 நாள் இங்க இருக்கட்டும். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, அவள் ரிசல்ட் கொடுக்கிற வரைக்கும் காத்திருந்த பெற்றோர், அவள் ரிசல்ட் கொடுக்கிற வரைக்கும் தன் எஜமானனுக்கு என்று மணவாளனுக்காய் காத்திருந்த அந்த எலியாசர், வாவ் ரிசல்ட். எஸ். அவ பேசுவாளா பேச மாட்டாளா, கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா, வருவாளா வரமாட்டாளா, கிடைக்கும் கிடைக்காது, இந்த ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு பதில் வந்தது, அவரிடத்திலிருந்து பதில் வந்தது. நீ செய்தியே என் கிருபை உனக்கு போதும், உனக்கு வேற எதுவுமே வேண்டாம், என் கிருபை மட்டும் உனக்கு போதும், என் கிருபை மட்டும் உனக்கு போதும். உன் பலவீனத்தை நீ பார்க்காத, என் கிருபை மேல தர. உன் பலவீனத்தை நீ நினைக்காத, உன் வியாதியை நினைக்காத, உன் பிரச்சனையை நினைக்காத, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபையை நான் தருவேன். எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? உன் பிசினஸ்க்கு ஒரு கிருபையை தருவேன், உன் பலத்துக்கு ஒரு பலன் மேல் பலத்தின் மேல் பலன். எத்தனை பேர் ரிசல்ட்? எத்தனை பேர் ஆமே ஆண்டவரே டாக்டர் சொன்ன ரிசல்ட் என்ன பயத்தை கொண்டு இருக்கிறது, டாக்டர் கொடுக்கிற ரிசல்ட் ஓ தப்ப கட்ச கதியம் துடதி பன பபனா. நான் அந்த செய்தி ஆயத்தப்படுத்தி வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டேப்பில் கொண்டு வந்து முந்தையில எழுதிட்டு இப்போ எழுதியிருக்கேன். ஆனாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த பாயிண்ட்டை வந்து நான் டேப்பில் போட்டு வச்சுக்குவேன். காலையில் எல்லாம் ஒரு கன்க்ளூஷன், நேற்று பார்த்துட்டேன், சாயந்தரம் பார்த்தேன், நைட்டு பார்த்தேன், திரும்பி காலையில் எடுத்து அந்த கன்க்ளூஷன் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை ஒன்று செலக்ட் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மாட்ட கேட்குறேன், அம்மா எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டேன். உடனே அவங்க என் கையை வந்து கொஞ்சம் மடக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டா. எனக்கு இன்னைக்கு காலையில் நான் எடுக்கிற செய்திக்கும் அவங்க சொன்ன ரிசல்ட்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி பதறிடுச்சு. அவங்களுக்கு தெரியாது நான் என்ன மெசேஜ் எடுத்து வச்சுருக்கேன்னு. ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன்.
ஆமீன். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அடுத்த போராட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கணும். நாங்கள் எக்ஸாம் டெய்லி மந்த்லி எக்ஸாம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒவ்வொரு மந்த்லி எக்ஸாம் நாங்கள் எழுதிட்டுருக்குறோம். ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மந்த்லி எக்ஸாம் டீச்சர் வச்சுட்டே இருக்காங்க பாருங்களேன். அந்த மந்த்லி எக்ஸாம் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒருவேளை டீச்சர் மேல் கோபம் வர வேண்டாம், நீ ஃபைனலில் ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக டெய்லி மந்த்லி எக்ஸாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மந்த்லி எக்ஸாம் வேற, டெய்லி டெஸ்ட் வேற, உன்னை ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கிற காரணம் என்னன்னா, நீ ஃபுல் எக்ஸாம் எழுதும்போது, ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது நீ நல்ல ரிசல்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக. பிரச்சனையை காட்டிலும், வியாதியை காட்டிலும், பலவீனத்தை காட்டிலும் கிருபை பெரிது. எனக்கு ரிசல்ட், டாக்டர் கொடுக்குற ரிசல்ட் பிரச்சனையை கொடுக்கும். என் கர்த்தர் கொடுக்குற ரிசல்ட் கிருபை பெருசு, கிருபை பெருசு. இன்னைக்கு இதே வார்த்தை அம்மாவுக்காக நான் நினைக்கல, என்னோட ஆவியான பேசினாரு. சபைக்குள்ள சொல்லு, ரிசல்ட்டுக்காக வந்திருக்காங்க, பாரத்தோடு வந்திருக்காங்க. முதலாளிகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, வீட்டுக்காரன்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, கம்பெனி எப்படி நடத்தன்னு தெரியல, படிக்கிறது எப்படின்னு தெரியல, கேள்வியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க குட் நியூஸ் சொல்லு, ரிசல்ட் கிருபை, கிருபை. எப்படி கிருபை? இவ்வளவுதானே சத்தம்? நீ யாரையெல்லாம் பெருசா நினைச்சியோ அவனை காட்டில என் கர்த்தர் பெரியவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இன்றைக்கு ஆமென், பிரச்சனை பெரியதா, கிருபை இன்னும் பெரியது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 9ஆம் வசனத்தை எடுத்து, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேகமா எடுத்து வாசிமா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இவ்வளவுதான் சத்தம்மா. பரலோகத்துக்கு நேர அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பல முறை இந்த செய்தியை கேட்டிருக்கலாம், ஒருவேளை முதல் முறையா கேட்கலாம். ஆனா புதுசா ஆண்டவர் எதை பேசினாலும் புதுசா தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஸ்கூல் ஒண்ணுதான், பாடம் திட்டம் வேறே. பாடம் ஒருவேளை நம்ம எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமோ அந்த ஸ்கூலில் போகும்பொழுது எந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறோமோ அந்த கிளாஸுக்குரிய புக்கு தான் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுடைய புக்கு கொடுக்க மாட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுடைய புக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு வருகிற பலவீனம் வர வர, எனக்கு பலவீனம் வர வர, பிரச்சனை வர வர, அதை காட்டிலும் கிருபையை ஓவர்லோடா கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் நெகேமியா சொன்னாரு, ஐயா அப்பாவை ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஐசியூ வார்டில் வச்சிருக்காங்களாம். டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா, ஆனாலும் நான் ஆலயத்துக்கு நான் போயிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க ஐயா, ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிருங்க ஐயான்னாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையை, நான் என்ன செய்தி வச்சிருக்கேன் உனக்கு தெரியாது. ரிசல்ட். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். பலவீனம் ஒரு நாளும் என் அன்பு தேவனை விட்டு பிரிக்க முடியாது. கடந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னாரு, என் அன்பு உன்னை விட்டு ஒருவனாலும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு என்ன வந்தால் என்னை விட்டு பிரிக்க முடியாதுன்னா இன்னைக்கு சொல்லு, சொல்லு, ஆண்டவரே எனக்கு வருகிற பலவீனத்தை காட்டிலும் உம்முடைய பலன் பெரிது, எனக்கு இருக்கிற பலவீனத்தை காட்டிலும் உம்முடைய கிருபை பெரிது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை தட்ட தட்ட இந்த வல்லமை பெற்றுக்க. இன்னைக்கு அந்த ரிசல்ட் வாங்கிட்டு போ. கைகளை தட்டி, அப்பா எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க அனுப்பி இருக்கீங்க, இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து வந்து என்ன பலப்படுத்துங்கப்பா. Praise God. அவர் சொல்றார் 9ஆம் வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு. மறுபடி சொல்லுங்க, எது போதுமா? பின்னாடி சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. பிரதர்ஸ் சொன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என்ன என்ன வேணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. அப்படியே உலகமும் கிரேஸ் கொடுக்கும், அது வேண்டாம் உனக்குன்ட்டார். அவருடைய கிருபை, என் கிருபைன்ட்டாரு. என் மனைவி என் மேல கருணையா இருப்பது
நான் செய்த தவறை மன்னிக்கிறதுனால கருணை மேல, ஊழியக்காரன் என் தவற மன்னிக்கிறனால அவருக்கு என் மேல கருணை இருக்கு, முதலாளிக்கு என் மேல கருணை இருக்கு, என் பிள்ளைக்கு என் மேல கருணை. அந்த கிருபை வேண்டாம். அவர் சொல்ற என் கிருபை உனக்கு தரேன். I will give grace. Hallelujah. I will give rest. Amen. I will give result. Amen. நான் கொடுக்கிற பதில், நான் கொடுக்கிற ஆமென் ஆறுதல், நான் கொடுக்கிற தாமேன் பாமேன் தாமேன் ரெஸ்ட் இளைப்பாறுதல் நான் கொடுக்கிறேன். என் இளைப்பாறுதலை உனக்கு தருகிறேன், என் கிருபையோ. அப்போ மனுஷன் கிருபையை கொடுப்பான். அவன் ஆமென் நீங்க போ ஆமென் ஜெபிக்கும் போது சொல்லுவான், ஆண்டவரே யோசேப்புக்கு பார்வோன் கண்ணிலே கருணை கிடைத்ததை போல என் பிள்ளைக்கு கருணை தாரும் கேட்பீங்களா? இன்னைக்கு சொல்றேன், கருணை உள்ள கொண்டவன் யோசேப்பை சிறைச்சாலையில போட்டது உண்மை. ஆனா என் அப்பா சிறைச்சாலை இந்த வெளியே கொண்டு வரவரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு. உன் போராட்டம் என்கிற சிறையிருப்பு வெளியே கொண்டு வராரு. இன்னைக்கு சொல்லுங்க, யாருடைய கிருபை வேண்டாம், ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் எனக்கு போதும். போதுமா? சொல்லு, போதுமா என்ன? ஆமென். பவுலை குறித்து நான் யோசிச்சு பார்த்தேன், தியானிச்சு பார்த்தேன். ரொம்பவே அது என்னை ரொம்ப தொட்ட காரியங்கள். பிரச்சனை பெருசா, தேவ கிருபை அதை விட பெருசுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம நிறைய நேரத்தில் கலங்கி விடுகிறோம். எதில் கலக்கம் வருது தெரியுங்களா? இதில் ரொம்ப கலங்கிருவோம். எது வந்தாலும் சமாளிப்போம். நண்பன் நம்மை விட்டு போனால் கலங்க மாட்டோம், பொருள் நம்ம விட்டு போனால் கலங்க மாட்டோம். ஆனால் அந்த நான் சொல்கிறேன் இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் நோய் கலக்கத்தை கொண்டு வந்து விடும். வாழ்க்கையில் கடன் டெபிட் கலக்கத்தை கொண்டு வந்து விடும். குடும்ப சிக்கல் அல்லது தோல்வி, இந்த போன்ற பிரச்சனைகள் நம்முடைய மனதை கலக்கி விடும், எழும்பவே விட மாட்டேன். சாசுக்கு நல்லா தெரியும் பாருங்களேன். உங்களுக்கு வியாதின்னு ஒன்று கொடுத்துட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். வியாதின்னு ஒன்று கொடுத்துட்டா அவன் அனுதினமும் அந்த முள்ளை நினச்சி நினச்சி ஜெபிக்க மாட்டான், நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். அவனை குத்த குத்த கண்ணீர் விடுவான். பிசாசனுடைய ஆசை முள்ளு மாதிரி உன்னை குத்திக்கிட்டே இருக்கணும். வலி, உடம்பெல்லாம் வலியை கொடுக்கணும், மன வலியை கொடுக்கணும், வேலையில் வலியை கொடுக்கணும். உன்னை கொண்டு வந்து அவனுக்கு வேலையே முள்ளு, அவனுக்கு பேரே முள்ளு. ஆமென். எவ்வளவுதான் சத்தமா? கடன் என்கிற முள், வியாதி என்கிற முள், குடும்ப தோல்வி என்கிற முள், குடும்ப பிரச்சனை என்கிற முள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கர்த்தரிடத்தில் நெருங்க நெருங்க, ஹலோ, ஒரு பிரச்சனைன்னா ஃபேஸ் பண்ணிடுவையா. இப்போதான் புள்ள அமைதியான பையன் கிளப்பி இருப்பான், பையன் அமைதியான மருமகன் கிளம்பிடுவான், இவங்க 3 பேரும் கிளம்புனா மனைவி கிளம்பிடுவா. சரி, மனைவி தான் அமைதிப்படுத்தின கணவன் கிளம்பிடுவான். இதுகளெல்லாம் கிளம்பினா மாமனார் கிளம்பிடுவார், மாமனார் அமைதிப்படுத்தின மாமியார் கிளம்பிடு. ஏதாவது ஒன்ன முள்ள உன்னை குத்து குத்து குத்து. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருகிறவரா டெவில். குடும்ப வாழ்க்கையை வேதனை உண்டாக்குற ஈவில், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களை உண்டாக்கி வலியை உண்டாக்கி குத்தி கொண்டிருக்கிற முள். முள் எந்த அளவுக்கு என் உடம்ப நேசிச்சுன்னு அந்த உடம்புல வியாதி வரும்போது அது மேல வெறுப்பு வருது. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? இந்த உடம்ப எவ்வளவாய் பேணி காத்தோமோ இப்ப இந்த உடம்ப விரும்ப முடியல. உங்க உடம்ப நீங்களே விரும்பல, ஏன்னா நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நீங்க சொல்றதுக்கு இது மாறா போகுது. நீங்க உங்க உடல்நிலையை நீங்களும் சீதோஷண நிலைக்கு தகுந்த போல எப்ப வரும் எப்ப போகும்னே தெரிய மாட்டேங்குது. முந்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பையா, இப்ப வயது ஆக ஆக எதையுமே தாங்கிக் கொள்ளுடைய பலன் எனக்கு உடம்புல இல்ல. கவலைப்படாதீங்க, அவன் முள்ள போல உன்னை வயது ஆக ஆக உன்னை குத்தி கொண்டிருக்கிற அந்த முள்ள அப்பா சொல்றாரு, அது அந்த சாத்தானால் கொடுக்கப்பட்ட தூதன். ஆமென் 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 ஆமென்.
அது எவ்வழியாக ஒரு முட்களை போல குத்தி கொண்டு உட்கார முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, இருக்க முடியல, வாழ முடியல என்று குத்தி கொண்டிருக்கிறானோ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இவ்வளவுதான் சத்தமா? I will give you grace. நான் உனக்கு கிருபை தரேன். அந்த பலவீனத்தை தாங்குற கிருபையை தரேன். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ற கிருபையை தரேன். அந்த சோதனையை சகிக்க கிருபையை தரேன். நீ தைரியமா போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. ஐயா, ரொம்ப பாரத்தோட வந்த ஐயா, யார்கிட்ட சொல்ல தெரியல, தனியா உட்கார்ந்து அழுகதா வருது ஐயா, யார்கிட்ட பேச பிடிக்கல ஐயா, தனிமையா உட்கார்ந்த மனதை போட்டு பாதிக்குது ஐயா, தன்னை போல பேசிட்டு இருக்க ஐயா. நீ கர்த்தர் சொல்றாரு, உன் தனிமையான நேரத்தில் அப்பா கிருபை உனக்கு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேகமா போறேன், இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சிடணும்னு ஓடி வந்திருக்கிறேன். பாருங்க, ஆனால் விசுவாசியின் பார்வை பிரச்சனையின் அளவில் அல்ல, தேவனின் வல்லமையில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க இது விசுவாசி? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசி எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற ஆட்கள். என்னைக்கும் நீங்க பேங்கை நம்புற அளவுக்கு, மனுஷனை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்ப மாட்டேங்கிறீங்க. நிஜமா சொல்றேன், நீங்க மனுஷனை நம்புறீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா என்னைக்கும் நீங்க முன்னேறி இருப்பீங்க. திரும்பி சொல்றேன், பிரச்சனையை காட்டிலும், நல்லா கவனிங்க, விசுவாசியின் பார்வை பிரச்சனையின் அளவில் அல்ல, தேவனின் வல்லமையில் இருக்க வேண்டும். தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை, தேவனை அவன் பார்த்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கோலியாத்தை பார்த்திருந்தால் அவன் பெரிய உருவம், கட்டான உடல் வாக்கு, 6 அடி உயரமான மனிதன், நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு நிற்கிறான். தலையில ஆமீன் ஆமீன் என்னதுங்க, தலை கவசத்தோடு கையில் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு அவன் அறைகோள் விடுகிறான். 40 நாட்கள். ஒரு ஒத்தைக்கு ஒத்த வர முடியுமனா? மாய்க்கு பிறந்தவன், தாய்க்கு பிறந்தவன் ஒருத்தர் தான் வாடாங்கிறான். ஆமீன். இஸ்ரவேலில் ஒருத்தன் இல்லை, ஆம்பளை ஒருத்தன் இல்லையாங்கிறான். ஆனால் தாவீது சோட்டா பாய், அவன் சின்ன பையன், அவன் பார்த்தது கோலியாத்தி அல்ல, அவன் பார்த்தது கோலியாத்து கையில் உள்ள ஆயுதத்தை அல்ல, அவன் பார்த்தது தேவனை, அவன் பார்த்தது கர்த்தரை. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அது கோலியாத்தா இருக்கும், ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறாருன்னு நம்புறவங்க மட்டும் ஆமென். அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. கோலியாத்தை போல அவன் நின்று கொண்டு அவன் கூக்குரலிட்டு எந்த நேரம் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். நீ செத்துப்போ, நீ வாழாத, உனக்கு யாருமே உன்னை யாருக்குமே பிடிக்கல, நீ போ, நீ இங்க இருக்காத. பிசாசுனுடைய வேலை உயிரை கொல்லணும்னு, என் கர்த்தருடைய வேலை அவனை அழிக்கணும்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசுல தோன்றது யார் மனசுலயோ தோன்றுதுன்னு நினைக்கிறேன். அப்பா சொல்றாரு, நீ செத்துப்போன்னு யாரோ காதுல சொல்லிட்டே இருக்காங்க, உன்னை யாருக்குமே பிடிக்கல, நீ போ, இந்த வீட்டில் இருக்காத, போ போ. இன்னைக்கு ரிசல்ட் அப்பா கொடுக்கிறாரு. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் நீங்க வீட்டுக்கு போறக்குள்ள ரிசல்ட், நல்ல ரிசல்ட் தருவார். நீங்க சர்ச் செய்தி முடிக்கும் போது பைபிள் வசனத்தை கேட்க ரிசல்ட் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. யாரையோ நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்களா? என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு தெரியாது மக்களே, நீ வீட்டுக்கு இந்த படி ஏறி மாடியில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு நீ வந்திருக்கிற, இந்த மாடியினுடைய ஸ்டெப்ஸ், இந்த ஆலயத்தினுடைய ஒரு கால் வைக்கும் போது சொல்லு, குட் ரிசல்ட். நல்ல செய்தியை நான் கேட்க போறேன், நல்ல செய்தியை கேட்க போறேன்.
உன் நல்ல செய்தியை கேட்க போற. உன் கண்ணை பார்த்து சொல்லு, நல்ல செய்தியை பார்க்க போற. உன் வாயை பார்த்து சொல்லு, நல்ல செய்தியை நான் பேசுவேன். சொல்றவங்க மட்டும் அப்பாவுடைய வல்லமை. இப்போ இப்போ ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆமேன் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து ஆமேன் என்ன செய்யல, பலவீனங்களிலே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆமேன் வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியின் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால் கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் சேர்ந்து வாசிப்போம். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டே, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இவ்வளவுதான் சத்தமா? இன்னைக்கு வரைக்கும் அதை பிரியப்படாததுனால தான் உங்க பலவீனம் உங்களை பலவான மாற்றாம உங்க பலவீனம் இன்னும் வீக்காகுது. ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? யாராவது இழைச்சதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி அவங்க என்ன இருக்கான்னு கேட்பாங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு இழைச்சிட்டு நல்லா குண்டா இருந்த ஒரு ஆள் தட்டான ஒரு உடம்பு குறைஞ்சிருச்சுன்னா அவங்க வாயில வர்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம இருக்கான்னு கேட்டோன்னே வந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். இன்னும் செக்கே பண்ணியிருக்க மாட்டோம். தலை சுத்தல் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அப்போ ப்ரெஷர் இருக்கா அடுத்த கேள்வி கேட்பாங்க. நான் ஒன்றும் சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் கேட்கும்போது நமக்கு பயம் வேண்டாம். இன்றைக்கு ஆவியான நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையை சொல்கிறாரு. நான் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் அதை பிரியப்படுகிறேன்கிறாரு. அது கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக நம்ம அந்த சத்தியத்தை பார்க்கலாம். எதற்காக ஆண்டவன் இந்த வார்த்தையை சொன்னார்? தேவனின் கிருபை போதுமானது. 9ஆம் வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் சொன்னார். எதற்கு ஆண்டவர் கிருபை போதுங்கிறாரு? பவுலின் முள்ளை தேவன் உடனே நீக்கவில்லை, ஆனால் அதை சுமக்க கிருபையை கொடுத்தார். தேவன் எப்போதும் பிரச்சனையை மாற்றுவதற்கு முன் நம்மை தாங்கும் கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பவுலுக்கு அந்த பலவீனம் தெரிந்த உடனே, அந்த முள் அப்படின்னா அந்த முள் பார்த்த உடனே அவன் வேண்டுதல் செய்கிறான். பவுல் ஜெபித்த ஜெபத்திலே இதுவரைக்கும் பதில் தராத ஜெபம் என்றால் இதுதான். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை தருவார், சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பலத்தை தருவார். புரியுதா? புரியுங்களா? சில பதில் எதிர்பார்த்து நிற்போம், ஆனால் சில ஜபங்களுக்கு பதில் வராது. சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பலத்தை தருவார். அந்த ஜபம் தான் இந்த ஜபம். சில பதிலுக்காய் காத்திருந்திருக்கீங்க. அந்த ரிசல்ட் இப்ப எப்படியா மாறுதுன்னா, ரிசல்ட் பலன் ஸ்ட்ரென்த்தா மாறுது. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றார் ஆண்டவராங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த கிருபை பிரச்சனையை வெற்றியாக மாற்றும். ஏனென்றால் செங்கடல் இஸ்ரவேலுக்கு தடையாக இருந்தது, கிருபையால் அது வழியாக மாறியது. செங்கடல் இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்ததா? ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுக்கு அது வழியாய் மாற்றினார். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில செங்கடல் அது தடையாய் இருக்கும், கர்த்தர் அதை எப்படியாய் மாற்றுகிறாராம்? அது வழியாய் மாற்றுகிறார். சிங்க குகை தானியேலுக்கு மரண இடமாக இருந்தது, ஆனால் கிருபையால் அது சாட்சியின் இடமாக மாறினது. நல்ல கவனிங்க. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தடையா இருந்தது, ஆனால் கிருபை அதற்கு வழியை கொடுத்தது.
தானியேலுடைய சிங்க குகை அவனுக்கு அது மரண இடமாயிருந்தது. ஆனால் கிருபையால் அது எப்படியா மாறினது? சாட்சியின் இடமாய் மாறி. எப்படி சாட்சி இடம் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா கேட்பாரு, எப்பா நீ ஜீவனோடு இருக்கிறாயா? உன் தேவன் உன்னை ரட்சித்தாரா? இரவெல்லாம் உன்னை காத்தாரா? ஆம் ராஜாவே, நான் இங்கே இருக்கிறேன் ஒரு குரல் எழும்பும். உங்களுக்கு தெரியுமா, எந்த சிங்க கெபில ராஜா போட்டாரோ அதே ராஜா கேட்கிறார், நீ உயிரோட தான் இருக்கியான்னு. ஹலோ, இன்னைக்கு நிறைய பிரச்சனை பண்ற மனுஷன் இன்னும் நீ உயிரோட தான் இருக்கிய, சாகலையான்னு கேட்கிறான். அவன்கிட்ட சொல்லுங்க, நான் இன்னும் இருப்பேன். இருக்கிறேன் இல்லை, இருப்பேன். பிரச்சனையை கண்டு ஓடுற ஆள் அல்ல நான். பிரச்சனையை இருக்கிற இடத்துல எதிர்த்து நிற்கிற ஆள். அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் பிரச்சனை இன்னொரு கம்பெனிக்கு போயிடுவோம். ஒரு வீட்டில் பிரச்சனை இன்னொரு வீடு வாடகைக்கு போயிடுவோம். ஒரு குடும்பத்தில் தகராறுனா அந்த குடும்பத்தை விட்டு வேற குடும்பத்தை உறவை கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். மனைவி பிரச்சனையா இருந்தால் வேற ஒரு பொண்ணை தேடிடுவோம். ஆமேன். ஒரு கணவன் பிரச்சனை வேற ஒரு ஆணை தேடிடுவோம். ஆமேன். பெற்றோர் பிரச்சனையா இருந்தால் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேடிடுவோம். ஆண்டவர் அதுக்கெல்லாம் ரெமெடி வைக்கல. எவ்வளவு பிரச்சனையோ எவன் பிரச்சனையோ அங்க நின்று அவர் கிருபையை கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கிறதா கர்த்தருடைய வேலை. கரங்களை விருத்து ராமன். இன்னொரு ரெமெடியே இல்லை, இன்னொரு சொல்யூஷனே இல்லை. மனுஷன் தான் இன்னொரு மார்க்கத்தை தேடுவான். சிஸ்டர், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் நிக்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில ஆமென் பிரச்சனையிலே அவர் சாட்சியை வாழ்வதற்கு காரணம் ஆமென் தேவ கிருபை. பிரச்சனையின் அளவை பார்க்காதபடி ஆமென் தேவ கிருபை அளவற்ற மகத்துவத்தை அவன் பார்த்ததினாலே பிரச்சனை அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. தேவனின் கிருபை எப்போதும் அதைவிட பெரிதாயிருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 7ஆம் வசனத்தில் ஆமென் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவன். எப்படிப்பட்டவன்? அதுக்கு மேலுள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அவன் ஆமென் பரலோகத்தின் தரிசனத்தை அவன் கண்டவன். அவன் எப்படிப்பட்ட தரிசனத்தை பார்க்கிறான்? பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாரடைஸ் ஆமென் பரதீசு எப்படியாய் பாருங்க. பரலோகத்தை பார்த்தவனுக்கே ஒரு முள் இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. காலையில் இதை தியானிச்சுட்டு இருந்தேன். பரதீசுக்கு போனவனுக்கு முள்ளு. பரதீச கண்டு ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்களேன், அந்த மேன்மையை கண்டவன் கண்டுட்டு கீழே வரவனுக்கு முள்ளு ரெடியா இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த பரதீசை பார்த்தவனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து நான் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பெற மாட்டேன். ஆமென். சத்தியமானதை நான் பேசுகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்ன பலவீனம் வந்தாலும் நான் எப்படி பேசுவேன்? சத்தியமானதை, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நான் பேசுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த பைபிளை தூக்கி காட்டுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வசனத்தை பேசுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கட்ட தர போறாரு. சத்தியத்தை மாத்திரம் நான் பேசுவேன். அடுத்தது என்ன சொல்றாரு ஐயா? ஆமீன். சத்தியத்தை மாத்திரம் நான் பேசுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? ஆமீன். நான் மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இல்லை மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, நான் உன்னை சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட பவுலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அன்றியும் 7ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்ப நல்லா கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் தேவனிடமிருந்து பெற்ற பெரிய வெளிப்பாடுகளால் தன்னை உயர்வாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார். அது அவரை தாழ்மையாக வைத்திருக்க தேவன் அனுமதிக்க ஒரு சோதனை. அந்த முள் நீங்கும்படி பவுல் 3 முறை கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்தார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரா? அவனுக்கு பலவீனத்திலே அந்த கிருபையை மாத்திரம் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஐயா, அந்த கிருபை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றாய் கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்திலே ஆமீன் 10வது வசனம் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமீன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 41 ஆமீன் வசனம் 10. ஆமீன். என்ன போட்டிருக்க பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமீன். அல்லேலூயா.
ஆமே, நன்றாய் கவனிங்க. எந்த வியாதி, எந்த பலவீனம் வருகிறதோ அந்த பலவீனமான நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதை கண்டு நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருவேளை வியாதி உங்களோடு இருக்கலாம், அந்த வியாதியை காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே, எந்த பலவீனம் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த பலவீனத்தை காட்டிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திர கரங்களை வைத்து சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்ட இருக்கிறாராம்? அந்த வியாதி பலவீனமான நேரத்தில் ஆமென் நெருக்கத்தில் தேவன் உதவியாய் இருக்கிறார். ஆமென். ஆகையால்தான் ஆமென் ஆமென் சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாய் வேதம் நமக்கு ஆமென் சுட்டி காண்பிக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். என் கிருபை உனக்கு போதும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் கிருபை ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் தேவனுக்கு ஆமென் அவனோடு இருக்கிறார். கிருபை யாரோடு இருக்கும் என்றால் தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவனோடு கர்த்தர் கிருபையாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியா என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, எப்படி இருக்கீங்க கேட்டா நல்லா இருக்கேன்னு. நல்லா இல்லைங்க, உங்களால நல்லா இருக்க முடியாது, அவருடைய கிருபையினால நன்றா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நான் இந்த வேலையில் இருப்பது கிருபை. ஆமென். குடும்ப வாழ்விலே நிற்பது கிருபை. என் பிள்ளைகள் படிப்பது கிருபை. நான் சம்பாதிப்பது கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்றைக்கு அந்த கிருபை பெரிதாய் நான் எண்ணுகிறேன், என் வியாதியிலும் கிருபையினோடு கூட இருப்பதினாலே ஆபத்து காலம் பலமுறை வந்தது, மூச்சடைச்சது ஐயா, நெஞ்சு வலிச்சது ஐயா, மரணமே பலமுறை வந்து சேர்ந்தது ஐயா, இருளை போல என் கண்களை அடைத்து போட்டது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆமென், என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். முதலாவது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது அவர் நமக்கு அவர் அடைக்கலமாய். ஆமென். முதலாவது தேவன் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். நன்றாய் நோட் பண்ணிக்கங்க. ஆமென். முதலாவது அவர் நம்மை தாங்குகிறார். அப்ப கிருபை என்ன செய்யுமா? உங்கள் பலவீனத்திலே தாங்கும் உங்களை. அல்லேலூயா. சங்கீதம் 46:1 என்ன பார்த்தோம்? அவர் அடைக்கலமாய் பலனாய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நெருக்கத்தில் அவர் நமக்கு உதவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி வந்து நம்மை நெருக்கும் பொழுது, ஆமென், வியாதி, போராட்டங்கள், நெருக்கங்கள், மனுஷனால் வருகிற பிரச்சனைகள், பிசாசினால் வருகிற நெருக்கங்கள் நமக்கு வரும் பொழுது அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது பார்ப்போம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும். ஆமென். என்னை சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. நம்ம கிருபையா சந்தையிலே கிருபாசனத்திலே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிருபாசனத்திலே நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபையை இன்னைக்கு ஒருவேளை சந்திக்க முடியாது. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு உங்களுடைய வியாதி, பலவீன, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், பிசாசினால் வருகிற உபத்திரவங்கள் வரும் பொழுது கிருபாசனத்திலே வந்திருக்கிறீங்க. அந்த கிருபாசனம் தான் இங்கே கர்த்தருடைய ஆலயம். அந்த கர்த்தருடைய வார்த்தை, அவர் இருக்கும் இடத்தை தேடி வருகிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் இருக்கும் அண்டையில வந்து நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். அவர் தேவையான நேரத்தில் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. நான்காவது பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் ஆமென். என்ன அல்லேலூயா பாருங்க. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய பலம் நம் பலவீனத்திலே அது செயல்படுகிறது. ஆமென். இப்ப நிறைய பேர் காப்பாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உடம்பு முடியல, மனசு சரியில்லை, வேலையில பிரச்சனை, எதுல பிரச்சனையா இருந்தாலும் உங்க வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? முதுகு வலி இருக்கும், ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. கால் வலி இருக்கும், ஆனால் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க. தலைவலி இருக்கும், ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு தான் இருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் பலவீனமான நேரத்தில் நீங்கள் பலவீனத்தை நினைக்கிறது இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுனால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆமே, உங்களை போல இருக்கிறவங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களை போல உள்ளவங்க பெயின் கில்லர் சாப்பிட்டு இருப்பாங்க, உங்களை போல உள்ளவங்க மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் நடமாடுறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் நடப்பது சாதாரணமான காரணத்தில் அல்ல,
என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். என்னால வெயிட் தூக்க முடியும், என்னால வேலை செய்ய முடியும், என்னால படிக்க முடியும். எனக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, எனக்கு ஆமென், எனக்கு டிசீஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆமென், பிரச்சனை பெரிதா நான் பார்க்கல, என் கிருபையை பெரிதாய் நான் பார்ப்பதினாலே நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், என் உடல் அவருடைய பலன் இருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் என்னை பலப்படுத்துகிறது ஆகாரம் அல்ல, என்னை பலப்படுத்துகிறது பூஸ்ட் அல்ல, என்னை பலப்படுத்துகிறது குளுக்கோஸ் அல்ல, என்னை பலப்படுத்துகிறது மருத்துவம் அல்ல, என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவினாலே அதை சொல்றவங்க மேல கர்த்தருடைய அக்கினியின் கரம். இப்போ பவுலை பலப்படுத்தின கிருபை, பவுலை பலப்படுத்தின கிருபை உங்களை 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 ஹalleluya. எதற்கு சொல்ல முடியும்? ஹalleluya. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே. தேவனுடைய பலம் நம் பலவீனத்தில் செயல்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எந்த இடத்துக்கும் பாருங்க, ஃபியூஸ் போச்சுன்னா கூடவே இன்னொரு ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு கட்டர் வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க. ஒன்றில் ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சுன்னா இன்னொன்று மாற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கார்லேயே அதே மாதிரி தான். காரில் ஃபியூஸ் போச்சுன்னா அது இன்னொன்று எடுத்து அந்த ஃபியூஸ் போனதை கழட்டி அதில் மாட்டிக்கலாம். அப்படின்னா நல்லா கவனிங்க, எப்பவுமே குளுக்கோஸ் போடுற நேரத்தில் அதே மாதிரி தான் அந்த வெயினில் போடுவாங்க. அந்த குளுக்கோஸ் பாட்டிலோட இன்னொரு பாட்டில் வச்சுருப்பாங்க. இது தீர தீர இன்னொரு செட் பண்ணுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பலவீனமான நேரத்தில் ஆமென், எப்படி ஒரு காருக்கு ஒரு ஸ்டெப்னி தேவைப்படுது. ஒரு கார்ல காத்து பஞ்சர் ஆயிடுச்சு, டயர்ல காத்து இல்ல, உடனே இந்த ஸ்டெப்னியை தூக்கி இதுல மாற்ற மாதிரி இன்னைக்கு சொல்றேன், என் லைஃப்ல ஸ்டெப்னி என் பலன் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. என் ஸ்டெப்னி ஜீசஸுடைய வேர்ட் மாத்திரமே. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. ஆமென். மனுஷனுக்கு ஸ்டெப் அப் இல்ல, மனுஷன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன், கூடவே இருந்து தள்ளி விடுறவன், மனுஷன் கூடவே இருந்து குற்றப்படுத்துகிறவன், மனுஷன் கூடவே இருந்து குறை சொல்றவன், மனுஷன் கூடவே இருந்த கழுத்தை பிடிக்கிறவன். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அந்த பலவீனமான இடத்துல நெறிக்கட்டுச்சுன்னா, கால்ல பெருவெல்ல அடிபட்டுச்சுன்னா இடுப்புல நெறிக்கட்டுது. நான் சொல்லட்டுமா? எந்த இடத்துல நெறி கட்டுதோ, கால் அடிப்பட்ட இடத்துல காயத்தை கற்ற அப்பா கூடவே இருந்து உன்னை பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்படாத. இரண்டாவது நாமே நெருங்காமே, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். மூணாவது கிருபாசனத்தண்டையில் வந்துரு. நான்காவது என் கிருபை உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை பலப்படுத்து கிறிஸ்து நானே. கரங்களை பிடித்து ஆமென் சொல்லுங்களேன். ஐந்தாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேகம் எடுத்து பாருங்க. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஆமென் நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் ஆமென் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை எல்லாரும் சொல்லுங்களேன். கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவிக்கிற என்னை எத்தனை காலம்? யா சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்ச காலமா. அப்ப என்னை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் அந்த பலவீனத்தில் அவருடைய கிருபையை தருகிறார். அருமையான தேவ பிள்ளை, ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் ஒரு பரிசுத்தவான் சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது சொல்லியிருக்கேன். ஐயா ஆண்டவரே, ஒருவேளை நான் பாவத்தில் வாழ்ந்திருப்பேன் என்றால், உம்மை விட்டு தூரமா போயிருப்பேன் என்றால், இங்கேயே நான் அடித்து நொறுக்கி நீர் எப்படி விரும்புகிறீரோ அந்த இடத்தை நீ சரிப்படுத்தி அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிற வரைக்கும் என்ன வேணா பூமியில நான் சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எதாகிலும் காரணத்தினாலே, நான் செய்த பாவத்தினாலே, அவன் நியாய தீர்ப்பினாலே ஒரு நாளும் அந்த நரகம் மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த பூமியில எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் பணத்தில் வந்தாலும் சரி, என் உடல்ல வந்தாலும் சரி, அந்த சிக்ஷையை அனுபவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கின்ற பரிசுத்தவான் சொன்னாரு. அவர் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை பணத்தில் நெருக்கடி வருதா, உன்னை சீர்படுத்த. ஆமென். சரீரத்தில் பலவீனம் வருதா, உன்னை சீர்படுத்த. ஆமென். ஒருவேளை வீட்டார் உனக்கு பிரச்சனையா இருக்காங்களா, உன் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்த. ஆமென். ஆமென். உலகத்தில் வேலை செய்யற இடத்துல போராட்டமா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த சீர்படுத்த சீர்படுத்த. இன்னைக்கு சொல்லுங்க, பலவீனத்தை பார்த்து சொல்லு, நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் பலவீனம் வந்ததுனால அழுதேன், ஏன் என்று கேள்வி கேட்டேன். நான் ஜெபிச்சு பதில் ஏன் வரலன்னு கேட்டேன். இன்னைக்கு எனக்கு பதில் பிடிச்சது. ஆண்டவர், நீங்க சொன்ன பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ரிசல்ட் எனக்கு பலன் தான், ரிசல்ட் உம்முடைய கிருபை தான் எனக்கு ரிசல்ட். இது போதும். ஏனென்றால் இந்த மூச்சை விட்டுட்டேன்னா அடுத்தது என்னோட பேச்சு நின்னு போயிடும். என்னை மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. என்னை விண்ணுக்குள்ள கொண்டு போறதுக்காக, என்னை பரமராஜ்யத்தை சொந்தமாக
உண்டாக்கிக் கொள்வதற்காக என்னை சீர்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தி. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, அந்த வசனத்தை முடிக்கலாமா? ஆமென். என்ன சொல்றாரு? ஆமென். ஹல்லேலூயா. என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்துகிறீர் என்றால் என் பலவீனம் குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்தட்டும். என் வேலையில ஆண்டவரே ஆமென் பலவீனம் வருதா, அங்க ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த. இன்னைக்கு என்னுடைய பண பிரச்சனை வருதா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்துகிறேன். ஏனென்றால் சீர்படுத்தி பலப்படுத்தி அப்ப எனக்கு பலன் கொடுக்கிற நீர் அல்லவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. இன்னைக்கு நிறைய பேருடைய வேலை ஊசலாடிட்டு இருக்குது, நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்குது. உன் நெஞ்ச தொட்டு சொல்லி, உண்மையாவும் புருஷன் மேல அன்பா இருக்கியா? உண்மையாவும் பெற்றோர் மேல நீ அன்பா இருக்கியா? உண்மையாவும் மனைவி மேல அன்பா இருக்கியா? ஆவியானவனோடு பேசுகிறார். உனக்கு மனைவி பலவீனமாக இருக்கிறாள் என்றால், உன் கணவன் பலவீனமாக இருக்கிறான் என்றால், நீ பணத்தில் வீக்கம் அடைந்து கொண்டு இருக்கிறாய் என்றால், ஆண்டவர் உன் குடும்ப வாழ்க்கையிலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புல்டோசர் வந்தால் என்ன செய்ய? எல்லாம் இடிச்சு நொறுக்கி எல்லாம் கிளீன் பண்ணிடும். ஒரு பொக்லைன் வந்தால் எல்லாம் சுத்தம் பண்ணி ஜேசிபி எல்லாம் காலி பண்ணிடும். இன்னைக்கு சொல்லு, அப்பா என் உடல் உம்முடைய ஆலயமாக இருப்பதினாலே அது பழுதாயிருக்க நீங்க விட மாட்டீங்க. ஆனா என் உடல்ல வருகிற உபாதைகள் எனக்கு பயமுறுத்துவதற்கல்ல, என்னை பலப்படுத்த வந்திருக்கு ஆண்டவரே. என்னை பலப்படுத்த வந்திருக்குது ஆண்டவரே. இந்த பலவீனமான வாய், பலவீனமான கண்கள், பலவீனமான உச்சந்தலம் அது உள்ளங்கால் வரை, இந்த பலவீனமான சரீரத்திலே ஆவிக்குரிய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைய, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைய, புறமான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போக, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஸ்திரப்பட, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆவியில பலப்பட. உலகத்தில் வருகிற பலவீனங்கள் நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் மேன்மை பாராட்டுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். ஃபயர் ஃபயர் ஃபயர். பெற்றுக பெற்றுக அபிஷேகத்தை பெற்றுக 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 பெற்றுக. ரபனபா துடபனபா துடபனபா. இந்த செய்தி தொடரும். டைம் முடிஞ்சிருச்சு, 1 மணி நேரம் போயிருச்சு. மீதமுள்ள தலைப்பை நான் மட்டும் சொல்லிட்டு வந்தேன். இந்த வாரம் முடிச்சிருவேன் தெரியல. இந்த வாரம் கிருபையை தரேன்ட்டாரு. ரிசல்ட்டே கிருபை தான். சொல்லிட்டே போங்க, சொல்லிட்டே போங்க. இவ்வளவு நாள் என் கணவனை கை நீட்டிட்டு இருந்தேன், இந்த ஆள்னால தான் என் குடும்பம் இப்படி. தப்பு. என்ன சீர்படுத்த என் கணவனை தந்தீர், மேன்மை. என் மனைவியை தந்த தேவன் மேன்மை. இந்த முள்ள நினைச்சது சாத்தானுடைய முள்ளுன்னு பைபிள் சொல்லுது. அந்த உபத்திரவம் வந்தது. ஆண்டவரே என்னை எடுத்து போடும்போது ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. நிறைய பலவீனத்தை ஆண்டவர் ஆமென். பவுல் வாழ்க்கையில் வந்த பலவீனம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த சோதனை என்ன என்பதை அடுத்த வாரம் நான் உங்களோட பேசுகிறேன். சரியா? நீ கிருபை மட்டும் வாங்கிக்கிங்க, அப்புறம் போயிடுவாங்க. அடுத்த வாரம் கர்த்தர் இதனுடைய ரகசியத்தை உங்களோட பேசுவார். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் டைமுக்கு வாங்கலேன். நீங்கள் எப்படியே நேரமாகவே லேட்டாக வந்தீங்கன்னா எங்கே பலப்படுவீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் காலையில் 9 மணிக்கே டோக்கன் கொடுக்குறான்னா 8:45 போய் உட்காந்துடுறோம். சரிதானா ஐயா? ஆமாம். அந்த 8:45 டோக்கன், ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு 8 டோக்கன் போயிடுச்சுன்னா உங்கள் இருதயம் எவ்வளோ படப்படக்குது. ஒரு டாக்டர் பார்க்குறக்கே 8 டோக்கன் போயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் 9 மணிக்கு ஆண்டவர் வந்துடுறாரு. ஆண்டவர்கிட்ட டோக்கன் வாங்க வேண்டாமா? அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு ஒரு பிளட் ரிசல்ட் காத்திருக்கிறோமே. ஒரு ப்ரெஷருக்காக கை நீட்டி என் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, லோவா ஹையான்னு பார்க்குறமே. ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஹalleluya மலத்தையும் அதை செக் பண்ணிட்டு அவன் கொடுக்குற ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறோமே. நமக்கு அவன் பாசிட்டிவாக கொடுக்குறானா நெகட்டிவாக கொடுக்குறான்? ஒரு மனுஷன் கொடுக்குற ரிசல்ட்டுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிறா? என் ஆண்டவர் என்னைக்கு என்னை ரட்சித்தாரோ அவர் அனுதினமே எனக்கு கொடுக்கிற பலவீனமான அந்த நேரத்தில் அவர் என்னை சீர்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, சீர்படுத்துகிறார். என் வேலையில் என்னை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். என் பிள்ளையின் வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். என் குடும்பத்தை சீர்படுத்துகிறார். சபையை சீர்படுத்துகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஸ்திரப்படுத்தும் தேவன். ஆமாவா இல்லையா?
இந்த பூமி சொந்தமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் ஜெபிச்சு வீடு வாங்கலைங்கிற ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. நீங்கள் ஜெபிச்சது பிள்ளை கிடைக்கல, ஆம்பளை பிள்ளை கிடைக்கலன்னு சோர்ந்து இருக்கீங்க. நீங்கள் ஜெபிச்ச இத்து போன வண்டி வாங்கலைன்னு சொல்லி சோர்வாக இருக்கீங்க. நீங்கள் பூமிக்குரிய காரியத்துக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஆண்டவர் சொல்லாரே, உனக்கு சேரை ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறேன். உனக்கு கைகளால் கட்டப்படாத ஒரு வீடை நான் ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறேன். உனக்கு கைகளால் கட்டப்படாத ஒரு நகரத்தை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த மேன்மையான ராஜ்யத்திற்காக இந்த துச்சமான பணத்தையும் துச்சமான பொருளுக்காக துச்சமான மனுஷனுக்காக அந்த மேன்மையை விட்டுறாதீங்கப்பா. அந்த மேன்மையான ராஜ்யத்தை விட்டுறாதீங்க. பவுல் இப்பதான் பரலோகத்தை பார்த்துட்டு வந்தாரு. இப்பதான் பரலோகத்தை பார்த்துட்டு வராரு. இப்பதான் பாரதீசை பார்த்துட்டு வராரு. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் வரைக்கும் போன பவுல் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த சாத்தான் கொடுக்கிற முள்ளு என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லும்போது அந்த முள்ளு அவன் சொல்றான், ஆமென் ஆண்டவரே, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு நான் தாழ்ந்திருக்க நீர் உயர்ந்திருக்க உம்முடைய கிருபை. ஆண்டவருக்கு பவுல் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. நிறைய பேர் பெருமையில விழுந்து போயிடுறாங்க. கர்த்தர் கொஞ்சம் கிருபையை கொடுத்தா மேலே எந்திரிக்காம அவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு காலத்து நல்ல வளர்ந்த ஊழியங்கள் இன்னைக்கு படுத்துருச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்கும்போது கிருபைன்னு சொல்லிட்டார். வேலையை கொடுத்தா கிருபை, படிப்பை கொடுத்தா கிருபை, சம்பாத்தியத்தை கொடுத்தா கிருபை. சொல்லி பாருங்களேன், சொல்ல மாட்டேங்கிற தரமா? சம்பளம் கொஞ்சம் உயர்வு கிடைச்சா கிருபைன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன்னு கேட்ட நல்லா இருக்கேன்னு வாயில வரவே கூடாது. கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கேங்க. உலகத்தாங்கிட்ட கேட்கும்போது கடவுள் புண்ணியம், இயேசுநாதருடைய புண்ணியத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். உன் வேலை பரவாயில்லையா, தெய்வத்தினுடைய தயவால் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். அந்த கிருபை உன்னை உயர்த்திட்டே இருக்கும். கிருபையை சொல்ல சொல்ல அது உனக்கு போதும்ங்கிறாரு. அல்லேலூயா. முடிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிங்களாம். ஆமென். ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் என்ன செய்ய போறாராம்? நிலை நிறுத்துவாராக. கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. ஆமென். பலப்படுத்தி ஆமென். என்ன செய்வாரு? கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்கிறேன், உங்களை என்ன செய்வாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த பலன் உங்களுக்கு கர்த்தர் வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். நீங்க ஜெபிக்கிற எதுக்கு தெரியுமா? பரலோகம் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? என் வேலை நிலைச்சிருக்கோ போயிருச்சோ வந்துச்சோ, பணம் உலகத்தானே எழுதியிருக்கான்ல, எதுவும் கொஞ்ச காலம் தானே எழுதியிருக்கான். அவனுக்கே தெரியுது. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எழுமி நிக்கலாமா? எல்லாமே கைகளை தட்டி. உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சேர்ந்து சொல்லுமா? சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை தட்டி ஆவியில் இருந்து சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா. கைகளை தட்டி ஆவியில் இருந்து கண்ணை மூடி தேவனை ஆராதிங்க. இவ்வளவு சத்தமா? உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சொல்லுங்க. ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சேர்ந்து உன்னை சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து. வாயை திறந்து உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. வல்லமை உன்னை பலப்படுத்தி
நிறுத்துவார். சந்தன பௌடக நமனா துடபான பௌடக நமனா அந்நிய பாஷையிலே நல்ல கைகளை இன்னும் வேகமா இடி முழக்க சத்தத்தோடு ஒரு தேவ பலன் மேலே இறங்கி வருவதாக, ஒரு தேவ பலன் உன்னை பலப்படுத்துவதாக, உன் சீரப்படுத்துவாராக, உன்னை சீர்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபை எனக்கு போதும். கைகளை தட்டி தேவனை துதி 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 துதி. அருமையான தேவ பிள்ளையே, உன் பலவீனமான சரீரத்தில் உன்னால படிக்க முடியலன்னு பாரத்தோடு வந்த, உன்னால வளர முடியலன்னு பாரத்தோடு இருக்க, உள்ளான மனிதன் பலன் அடைகிறான், புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறான். அந்த பலவீனத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த பலவீனம் உன்னை மனசை சோர்வடைய செய்ய வேண்டாம். அது உள்ளான மனிதன் பலன் அடைந்து கொண்டிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ, ஏதோ புரியுதா உங்களுக்கு? ஹலோ, பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கான், ஆனா ஜெபிச்சா தேவ பலன் இறங்குதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கான்? பார்க்கறதுக்கு ரொம்ப நோஞ்சானா இருக்கான், ஆனா ஆவியில நிறைஞ்ச முழங்கால் படிக்கிட்ட நெருப்பு வருதுன்னு உங்களை பார்த்து ஒரு மனுஷன் சொல்றானா? நீ பணத்துல வீக்கா இருக்கலாம், பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கலாம், உன் சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, புறம்பான மனுஷனை நான் பார்க்கல, உம்முடைய கிருபை என் கூட இருக்குது, அது போதும். என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று இன்னைக்கு சொல்லுங்க. யாரெல்லாம் வெளியே பலவீனமா இருக்கீங்களோ, அது பிசாசு உங்களை கொண்டு வந்து சாத்தான் உங்களை குத்திட்டே இருக்கிறான். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏதோ உங்களை போட்டு குத்துறான்னு பயப்படாதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற மனிதன், உங்களுக்கு உள்ளான மனிதன் பலப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஓ, வெளியே இருக்கிற பிரச்சனையை பார்க்காதே. அந்த பிரச்சனையை காட்டின கிறிஸ்துவின் பெரிதான கிருபை, அந்த பிரச்சனையை காட்டின கிருபை பெருசு. நம்பர் மாத்திரம் இடி முழக்க சத்தத்தோட கைகளை தட்டி ஃபயர். அப்படி வருகையில போகணும், அப்படி வருகை மட்டும், வருகை மட்டும். பலம் பலன் பலன் அக்கினி அக்கினி ஒவ்வொரு மேலும் டபலா துடா பெட்டிகள் 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 பெட்டிகள். தம்பி மேல அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். கண்ணடைச்சு வேடிக்கை பார்க்கறியே, கண்ண மூடி தம்பி வாயத்தர. ஏசப்பா, படிப்பு கிருபையினால் கிடைக்கட்டும், ஞான கிருபையினால் கிடைக்கட்டும், பொருள் கிருபையில கிடைக்கட்டும். என்னுடைய ஸ்கூல், என்னுடைய கல்லூரி, என்னுடைய வேலை எல்லாம் கிருபை. உன்னுடைய பிரச்சனையை காட்டிலும், உன் வியாதியை பார்க்கலும் அவருடைய கிருபை பெரியது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படியே ஹalleluya. எங்கள் பலவீனத்தை பார்க்கலாம் உம்முடைய கிருபை பெரிதாண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை பார்க்கலாம் உம்முடைய கிருபை பெரிதான ஆண்டவரே. ஹalleluya சப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிற கை நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிற கை நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. பலவீனங்கள் வந்தது உண்மைதாண்டவரே. சோர்வுகள் வந்தது உண்மைதாண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதாண்டவரே. ஆனால் அதிலும் பெரிதான தேவ கிருபை ஹalleluya எங்களுக்குள்ள இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பவுலோடு சொன்னது போல ஹalleluya நீர் எங்களோடு கூட இருந்து ஹalleluya எங்கள் கிருபை ஹalleluya என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya எங்கள் நெருக்கத்தில் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அடைக்கலமாய் இருக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் எனக்கு துணையா இருக்கிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபாசனத்தன்றைக்கு நாங்கள் வந்து இருக்கிறேன் சப்பா. உம்முடைய கிருபை ஆழங்களை நிரப்புங்க. ஹalleluya பா, ஸ்தோத்திரங்கர்த்தா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டது சொல்லும் அளவுக்கு அந்த பலனை எங்களுக்குள் தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. கிருபையாளங்களை ஸ்திரப்படுத்தி கொஞ்ச காலம் வந்த பாடு ஹalleluya, கொஞ்ச காலம் வந்த கஷ்டம் ஹalleluya எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிலைக்கு நிற்க பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அதில் கொஞ்ச காலம் தாண்டவர, எங்கள் பாடுகள் கொஞ்ச காலம் தாண்டவர, இந்த பலவீனம் கொஞ்ச காலம் தாண்டவர, எங்கள் சோர்வு கொஞ்ச காலம் தாண்டவர, இந்த பிரச்சனைகள் கொஞ்ச காலம் தாண்டவர. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் எங்களோட கூட இருக்கிற நன்றி ஆண்டவர. உடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் அனைவரை ஆசீர்வதி.
கத்த ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Hallelujah.